வந்து நாங்கள் இப்போல்லாம் 2 பேர் சேர்ந்து பாடுறதே கிடையாது. ரெக்கார்டிங்கில் முதல்ல மியூசிக் எடுத்துடுறாங்க, அப்புறம் யார் யார் ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்க முதல்ல போய் பாடுறது. இந்த அடுத்த பாட்டு வந்து நான் முதல்ல பாடினதுக்கப்புறம் அம்மா அப்புறமா போய் இந்த பாட்டு அவங்க போர்ஷன் பாடிருக்காங்க. ஆனால் இது அந்த மாதிரி தெரியவே தெரியாது. பாட்டு கேட்டிங்கன்னா 2 பேர் இணைந்து பாடின மாதிரி இருக்கும். அப்படின்னு காரணம் என்னென்னா, ஒவ்வொருத்தர் என்ன செய்ய போகிறாங்கன்னு எங்களுக்கு ரொம்ப டெஃபினட்டாக தெரியும். we understand each other so much. ஏன்னா 35-36 வருஷமாக பாடுறதுனால நான் பாடினாலும் அப்புறம் பாடினாலும் நான் என்ன குறும்புகள் செய்ய போகிறேன்னு அவங்களுக்கும் தெரியும், என்ன சில விஷயங்கள் அவங்க செய்வாங்களே எங்களுக்கு தெரியும். ஆனால் 2 பேருமே அந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட நாங்கள் பாட்டு முடிஞ்சதை சொன்னது என்னென்னா, எங்களுக்கு 1000 பாட்டுகள் கொடுக்க தேவையில்லை, இந்த மாதிரி ஒரு பாட்டு, ஒரு வருஷத்துக்கு ஒரு பாட்டு கொடுத்தீங்கன்னா போதும், அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கிறோம். அது என்ன பாட்டுன்றது இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க. ஆக்டர் அர்ஜுனன் கூட வீட்டுக்கு வந்து எனக்கு பொக்கே கொடுத்துட்டு போனார், பாட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி. பணம் கொடுக்கலையா? பணம் அது அங்கே கொடுத்துட்டாரு, ஸ்பாட் பேமெண்ட். எனக்கு பொக்கே கொடுக்கலம்மா, பணம் மட்டும். நான் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறீங்களா? நான் அந்த ஸ்டாண்டில் வச்சுக்கிறேன்னு. நான் லெஃப்டிஸ்ட்டு.